Hi friends, welcome to my Christmas kitchen. இன்னைக்கு நாம my Christmas kitchenல நெஞ்சு எலும்பு சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நெஞ்சு எலும்பு சூப் பண்றதுக்கு இப்போ நான் குக்கர்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெஞ்சு எலும்பு சூப்புக்கு வந்து நீங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட சின்னதா ஒரு பட்டை, சின்ன ஒரு பிரியாணி இலை, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு நாம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் குழந்தைங்களுக்கு பண்ணுறதுனால ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் 100 கிராம் நெஞ்செலும்பு தான் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெடிச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 100 கிராம்னால பச்சை மிளகாய் 1 தான் எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் பெரியவங்களுக்கு அப்படின்னா பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட எது வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 100 கிராம் தான் நெஞ்செலும்பு எடுத்திருக்கேன், அதனால தான் எல்லாமே ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். நம்ம நெஞ்செலும்புக்கு தகுந்த மாதிரி இதோட அளவெல்லாம் நம்ம கூட்டிக்கலாம். இப்போது தக்காளியெல்லாம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள், நெஞ்செலும்பை இந்த மாதிரி 2 டைம்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை தக்காளி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெஞ்செலும்பு குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த நெஞ்செலும்போட கலர் வந்து நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் வந்து நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போவே நமக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி சுருண்டு வரும் அந்த நெஞ்செலும்பு. பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சேர்த்ததுக்கிட்டு இது கூடவே இன்றைக்கி நான் வந்து சீரகம், சோம்பு 2த்தையுமே வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பவுடர் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அரைச்சி போட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். அதுக்காக தான் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா கலந்தப்போவே நமக்கு நல்ல ஸ்மெல்லு வரும். அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல். இப்போ இது கூட நம்ம சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 100 கிராம் அப்படிங்கிறனால 1 கிளாஸ் தான் தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா தண்ணி நம்ம ரொம்ப அதிகமாக சேர்த்தோன்னா அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக நமக்கு கிடைக்காது, டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் நம்ம நெஞ்செலும்புக்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கணும், அதுதான் நல்லாயிருக்கும். நெஞ்செலும்பு கூட எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை நாம் குக்கரில் மூடி வச்சுட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் வந்து நமக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம இப்போ மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஒரு 5 விசில் வந்துருச்சு. இப்போ நான் அதை திறந்து காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட நெஞ்செலும்பு எல்லாம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்கள். அதோட எசன்ஸ் எல்லாமே நம்ம அந்த ஃப்ளேவர் எல்லாமே அதோட இறங்கிட்டு நம்ம சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது ரொம்ப மைல்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. நான் குழந்தைங்களுக்காக தான் இது செய்கிறேன். ஏன்னா நான் காரம் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துருப்பேன். இது கூட வேணும்னா உங்களுக்கு லைட்டாக மல்லி இலை தூவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட நெஞ்செலும்பு சூப் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. மறக்காமல் மை கிறிஸ்மஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.